ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே இந்த ஜெப வேளையிலே உங்கள் நடுவே நின்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்வது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று எண்ணுகிறேன். கர்த்தர் நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உமது வசனத்துக்கு நேராக எங்களுடைய உள்ளங்களை திருப்பும்படியாய் எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவைகளை முழுமையாக பெற்றுக்கொள்ள தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. வேதத்தின் மகத்துவங்களுக்கான பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஜெபத்தை குறித்த ஒரு வித்தியாசமான ஒரு வேத பகுதி இது. ஜெபத்தை குறித்த கொஞ்சம் திடீர்னு பார்த்தா முரண்பாடு போல தெரிகின்ற ஒரு வேத வசனம். ஏனென்றால் அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? அந்தபடி தெய்வன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயத்தில் நீடிய பொறுமையாய் இருந்துன்னு போட்டிருக்கு. இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்வாரா? நீடிய பொறுமையாக இருந்து அடுத்து 7ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், சீக்கிரத்தில் பதிலளிப்பான்னு போட்டிருக்கு. ஒன்று நீடிய பொறுமை, மற்றொன்று சீக்கிரம். இரண்டுமே முரண்பாடான வார்த்தைகள். ஜெபத்தை குறித்து ஆண்டவர் இயேசு 3 ஓமைகளை சொல்லியிருக்கிறார். வேதத்தில் ஆண்டவர் இயேசு சொன்ன ஓமைகள் ஜெபத்தை பற்றி 39 ஓமைகள் இருக்குது. அதில் 3 ஓமைகள் ஜெபத்தை பற்றியது. அந்த 3மே லூக்காவில் தான் இருக்கும். லூக்காவில் எழுதியிருப்பார். லூக்கா 11ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரை ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே பிறருக்காக எப்படி மன்றாடி ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் இயேசு ஒரு ஓமையை சொல்லியிருப்பார். இரண்டாவதாக லூக்கா 18ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை 2வது ஓமை. இது ஒருவர் தனக்காக எப்படி சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு 2வது ஓமை. மூன்றாவதாக லூக்கா 18ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வரை இது நீதிமான் ஆவதற்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்ன 3வது ஓமை. முதல் சொன்னேன், ஆண்டவர் இயேசு ஜெபத்தை பற்றி 3 ஓமைகள் சொல்லியிருக்கிறாரு. 3மே லூக்காவில் தான் இருக்குது. லூக்கா 11:5 முதல் 8 வரை ஒரு ஓமை. அது பிறருக்காக எப்படி மன்றாடி ஜெபிப்பது. இங்கே பார்த்தீங்கன்னா மிட் நைட் ஃப்ரெண்ட், ஒரு நடுராத்திரி நண்பன் அங்கே இருப்பான். அந்த ஓமையில் அவன் எப்படி பிறருக்காக வேண்டுதல் செய்தான். 2வதாக லூக்கா 18:1 பார்க்கிறோம், இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். அதற்கு ஒரு விதவையை ஆண்டவர் இயேசு சொல்லியிருப்பார். அவர்கள் எப்படி தன்னுடைய நீதிக்காக அவர்கள் போராடி ஜெபித்தார்கள். இது 2வது ஓமை. 3வது லூக்கா 18ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வரை பார்த்தால் ஒரு பரிசேயன், ஒரு ஆயக்காரன், 2 பேரும் ஜெபிக்கிறாங்க. இதில் யார் நீதிமானாக்கப்படுகிறான்? 3 ஓமைகள். இப்போது நாம் கவனிக்க போகிறது அந்த 2வது ஓமை. லூக்கா 18ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை ஆண்டவர் இயேசு அந்த ஓமையை சொல்லிவிட்டு பின்னாடி ஆண்டவர் இயேசு பேசுகிறார். பேசும்போது அதை சொல்லுகிறார். இப்போ 7ஆம் வசனத்தை வாசிங்கதையா. லூக்கா 18:7. அந்தபடி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அடுத்த வசனம், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். சரி, நீங்கள் வசனம் சொல்கிறது நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அப்படி அப்படின்னா ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். ஆனால் போட்டிருக்குது நீடிய பொறுமையுள்ளவராக இருந்துன்னு போட்டிருக்குது. கர்த்தருக்கு நீடிய பொறுமை என்றால் அவருக்கு எவ்வளோ காலம் நமக்கு தெரியும். நமக்கு 1000 வருஷம், கர்த்தருக்கு ஒரு நாள்.
நமக்கு 1000 வருஷம், கர்த்தருக்கு ஒரு நாள். அப்படின்னா அவர் நீடிய பொறுமையாக இருந்தார்னா எப்போ பதில் கொடுப்பார்? ஒரு முரண்பாடு போல் தோன்றுகின்ற ஒரு ஓமை இந்த ஓமை. ஒன்று, அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். நாம் அறிந்திருக்கிறோம், நம் தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். சங்கீதம் 65:2 வாசிக்கிறோம். சங்கீதம் 65:2, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அப்படி என்றால் அதாவது விசுவாசிகள் மாத்திரமல்ல, எந்த மனிதனாக இருந்தாலும், இன்னும் சொல்ல போனால் மாம்சம் இருந்தாலே போதுமா, எலும்புக்கு மேலே கொஞ்சம் சதை இருந்தாலே போதும், அவர்கள் கூட ஜெபத்தை கேட்கிற தேவனிடத்தில் வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நம் ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். ஆனால் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து ஜெபத்துக்கு பதில் கொடுத்தால், ஜெபத்துக்கு பதில் கொடுத்தா உடனே கொடுத்தா நியாயம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் நீடிய பொறுமையுள்ளாக இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுகிறார். அப்படின்னா ஆண்டவர் உடனடியாக பதில் கொடுக்கிறவர். நாம் அறிந்திருக்கிறோம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 65:24 ஜெபத்தினுடைய ஒரு மேன்மையான ஒரு வசனத்தை நாம் பார்க்க முடியும். ஏசாயா 65:24. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். கவனிச்சிங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், அவங்க கூப்பிடுறதுக்கு முன்னாடியே நான் பதில் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நம்ம ஆண்டோடைய தன்மை என்ன? ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் எப்படி கொடுப்பாரா? கூப்பிடுறதுக்கு முன்னாடியே. அப்படிப்பட்ட தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். அவர்கள் பேசும்போதே கேட்பேன் என்றால் கவனித்துக் கொள்ளுங்கள், அந்த வசனம் தமிழில் விட ஆங்கிலத்தில் அல்லது எபிரேயமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதாவது அவர்கள் கூப்பிடும் முன்னமே கர்த்தர் என்ன செய்வாராம்? பதில் கொடுப்பார். அடுத்து வேறு சொல்கிறது ஸ்டில் ஸ்பீக்கிங். அதாவது அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே கர்த்தர் பதில் கொடுத்துருவாராம். ஆனால் பதிலை பெற்ற பிறகு நம்ம தொடர்ந்து பேசுவோம், ஜெபம் பண்ணோம்ல, அதற்கும் பதில் கொடுப்பாராம். அதுதான் ஏசாயா 65:24. அதாவது அவர்கள் கூப்பிடும் முன்னமே நான் என்ன செய்வேன்? கேட்பேன். அடுத்தது அவர்கள் பேசும்போதே பதில் கொடுப்பேன் என்றால் ஸ்டில் ஸ்பீக்கிங். அதாவது ஜெபத்துக்கு பதில் கிடைத்த பிறகும் நம்ம தொடர்ந்து ஆண்டவர் எது கொடுங்க அதை கொடுங்க அப்படின்னு கேட்டால் அவர் அதையும் கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நம்ம ஆண்டவர் நாம் கூப்பிடுவதற்கு முன்னமே, பேசுவதற்கு முன்னமே, இன்னும் சொல்ல போனால் எபேசியர் 3:20 வாசிக்கிறோம், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக. அப்படின்னா நாம் வேண்டிக் கொள்ளவில்லை, நாம் நினைக்கக்கூட இல்லை, அவைகளுக்கும் மிக அதிகமாக பதில் கொடுக்கின்ற தேவன். ஆனால் லூக்கால வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. ஏனென்றால் அந்த லூக்கா 18:1 பார்த்தீங்கன்னா ஒரு நியாயாதிபதி இருக்கிறான். 2 பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நியாயாதிபதி இருக்கிறான். அவன் மனுஷனை மதிக்காதவன், தேவனுக்கு பயப்படாதவன். அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத நீதிபதி. அந்த நீதிபதியே 5 சொல்லுகிறான், இந்த பெண் அடிக்கடி வந்து என்னை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறாள். அந்த தொந்தரவு என்ற வார்த்தைக்கு அது கிரேக்க மொழியில் பார்த்தீங்கன்னா, இந்த கண் இருக்குத, கண்ணில் வாங்கி ஒரு குத்துனா எப்படி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அந்த விதவையை பற்றி ஆண்டவர் இயேசு சொல்லுவார், இப்படிப்பட்டவங்களாம். அவனே பொல்லாத நீதிபதி, அவன் மனுஷனை மதிக்காதவன், தேவனுக்கு பயப்படாதவன். அப்படிப்பட்டவனை இந்த அம்மா போய் என்ன பண்ணுறாங்க, திரும்ப திரும்ப ஜெபித்து, அது பாக்ஸிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாக்ஸஸ் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் கருப்பாக இருக்கும். ஏன்னா அடித்து இந்த கண்ணில் அடிபட்டு கண்ணெல்லாம் கருப்பாயிடும். அந்த வார்த்தை தான் இங்கே ஆண்டவர் பயன்படுத்துகிறார், அவள் என்னை அலட்டி கொண்டு இருக்கிறாள். அதாவது ஒரு பாக்ஸை குத்துற மாதிரி அவன் கண்ணில் அவள் குத்தி கொண்டே இருக்கிறாள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அதுதான் 6 வாசிக்கிறோம், அந்தப்படியே. எந்தப்படியே? அந்த அடி வாங்கிட்டு அந்த பொல்லாத நீதிபதி, அந்த அநீதி உள்ள நீதிபதி சொல்லுகிறான், இவள் அடிக்கடி வந்து என்னை தொந்தரவு செய்கிறாள், அவள் வந்து என்னை அலட்டாதபடிக்கு நான் அவளுக்கு நீதி செய்ய வேண்டும் என்று சொல்கிறானே. அந்தப்படி. அப்படியானால் நம்ம ஆண்டவர் இயேசு ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர், உடனடியாக பதில் கொடுக்கிறவர். எப்படின்னா, நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாக, நாம் நினைப்பதற்கு முன்பாகவே பதிலை கொடுக்கின்ற ஆண்டவர். ஆனால் லூக்கா 18 ஒரு வித்தியாசமான கருத்தை நாம் கவனிக்கிறோம். அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து,
கர்த்தர் நீடிய பொறுமையாக இருந்தால் நமக்கு ஒரு லாபம் இருக்குது. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் நீடிய பொறுமை உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் நீடிய சாந்தம் உள்ளவரா, அது என்ன செய்வாராம், 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கத்தை காட்டுகிறவர். அப்படின்னா கர்த்தர் நமக்கு நீடிய பொறுமையாக இருந்தால் 1000 தலைமுறை வரைக்கும் அவருடைய இரக்கம் வரும், சந்தோஷமாக இருக்கும். கர்த்தர் நீடிய பொறுமையாக இருந்தால் நமக்கு நம்முடைய சந்ததிகளுக்கு 3-4 தலைமுறை இல்லை, 1000 தலைமுறை வரையும். அப்படின்னா தேவன் நீடிய பொறுமையாக இருப்பது நல்லது, ஏன்னா நமக்கு இரக்கம் கிடைக்கிறது. 2வது வேதம் சொல்லி காட்டுகிறது, தேவனுடைய கோபம் இருக்கிற, தேவனுடைய கோபமும் நீடிய பொறுமையோடு இருக்குமாம். ரோமர் 9ஆம் அதிகாரம், ரோமர் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் கொஞ்சம் வாசிக்கையா. தம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்னியின் பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு. கர்த்தர் யாரோடு பொறுமையா இருப்பாரா, கோபாக்கினைக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த பாத்திரங்கள் மேல கூட கர்த்தர் எப்படி இருப்பாராம், நீடிய பொறுமை உள்ளவராக இருப்பாராம். அப்படின்னா கர்த்தர் நீடிய பொறுமையாக இருந்தால் அந்த கோபாக்கினைகளுடைய பாத்திரத்துக்கு கூட ஒரு கால அவகாசம் கிடைக்கிறது திரும்புவதற்கு, மனம் திரும்புவதற்கு. அடுத்து ரோமர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அதே போல இன்னும் ஒரு கருத்தை கவனிக்கிறோம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. அதாவது பாவத்தை குறித்த கருத்தை சொல்லுகிறார். கர்த்தர் நீடிய பொறுமையாக இருக்கிறார். ஆனால் அநேகர் எப்படி நினைக்கிறாங்க, கர்த்தர் கண்டுக்கலை, நம்ம செய்கிறது தப்பு இல்லை, அப்படி கர்த்தரை எளிதாக எடுத்துக்கொள்ளுகிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் நீடிய சாந்தம் உள்ளவனாக இருக்கிறேன். அப்படின்னா தேவன் நீடிய சாந்தமாக இருந்தால் நம்முடைய சந்ததிகளுக்கு தேவன் கொடுக்கின்ற இரக்கம் கிடைக்கிறது. கர்த்தர் நீடிய சாந்தம் உள்ளவராக இருந்தால் கோபாக்கினையினால் அழிய போகிற அந்த பாத்திரங்களுக்கு கூட வேதம் சுட்டி காட்டுகிறது தேவ கிருபை கிடைக்குமா. கர்த்தர் நீடிய பொறுமையோடு இருக்கிறார். அதே போல் தேவனுடைய தயவு வெளிப்படுகிறது. அதை தவறாக எண்ணிக்கொள்கிறார்களே, எடுத்துக்கொள்கிறார்களே, அவர்களுக்கும் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நீடிய சாந்தத்தோடு உனக்கு கால அவகாசத்தை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதைவிட இன்னும் முக்கியமானது, கர்த்தர் வருகைக்கு தாமதிக்கிறார். அவருடைய நீடிய சாந்தம் அல்லது நீடிய பொறுமை. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தேவன் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாகிறாமல் நம் எல்லோர் மேலும் கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா கர்த்தர் வருகை கூட தாமதிக்கிறது எதுக்கு சொன்னால் நம்மேல் நீடிய பொறுமை. ஆண்டவர் இயேசு இன்றைக்கு வந்தால் அடிக்கப்படுவது பாவம் செய்கிறவர்கள் மாத்திரமல்ல, மீட்கப்பட்ட அந்த உத்தரவாதத்தை உணராமல் இன்றைக்கு ஊழியம் செய்யாமல் இருக்கிற, கர்த்தர் வருகைக்கு ஆயத்தமாகாமல் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளையும் தண்டிக்க வேண்டி வரும். கர்த்தர் இன்றைக்கு வந்தால் அந்த வசனத்தை வாசிக்கிறது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி. கவனித்துக் கொள்ளுங்கள், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி. அது 1ஆம் நூற்றாண்டில் 21 பலர், சிலர் அல்ல, ஏறக்குறைய ஒவ்வொருவரும் நினைக்கிறாங்க, இப்படியே கதை சொல்லிட்டு இருக்காங்கப்பா, எத்தனை வருஷமாக சொல்கிறாங்க, இதோ வந்து விட்டார், அதோ வந்து விட்டார், இங்கே வந்து விட்டார், இப்படி நடக்குது, வசனம் எப்படி நிறைவேறுது, ஒரு விளையாட்டாக மாறி போச்சு இன்றைக்கு. அதாவது இன்றைக்கு வருகையை பற்றி பேசினாலே நூதனமாக ஏதாவது வருதான்னு பார்க்குறாங்க. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த நூதனங்கள் எல்லாம் வருகைக்கு ஆயத்தமாவதற்கு வாய்ப்பில்லை. வேணும் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, அது பழைய காலத்தில், இன்றைக்கு அப்படி இல்லை. அநேக கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல். கவனித்துக் கொள்ளுங்கள், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். யார் மேல பொறுமை? நம்ம மேல. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், அது தேவனுடைய சித்தம்.
ஆனால் யார் மேலே பொறுமை? இன்னைக்கு அகஸ்டின் மேலே, எசேக்கியேல் மேலே தான் கர்த்தர் பொறுமையாக இருக்கார். ஏனென்றால் கர்த்தர் வந்தால் முதல்ல யார் அடிக்கப்படுவாங்க தெரியுங்களா? இப்போ பாருங்களேன், இப்போ நீங்கள் தான் உட்காந்துருக்கீங்களே, நான் நின்றுட்டு இருக்கேன்ல, கர்த்தர் வந்தால் முதல்ல நெருப்பு என் தலையில் தான் விழும், அப்புறம் தான் உங்கள் தலைக்கு வரும். ஏன்னா இப்போ நான் தான் உயரமான நிலையில் நிற்கிறேன், என் தலை தான் இப்போ உயரமாக இருக்குது. அப்படி என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், நம்மேல் நீடிய பொறுமை. அப்படின்னா தேவன் நீடிய பொறுமையாக இருந்தால் நமக்காக கர்த்தர் பொறுமையாக இருக்கிறார். ஆகவே கர்த்தர் நீடிய பொறுமையாக இருந்தால் நமக்கு லாபம் இருக்குது. சொன்னேன், இரக்கம் இருக்கிறது. கர்த்தருடைய கிருபையை, கோபாக்கினியின் பாத்திரத்துக்கு மேலே கூட கர்த்தர் இரக்கத்தை கொடுக்கிறார் என்று வேறும் சொல்லுகிறது. அதே போல் கர்த்தருடைய தயவு, அவருடைய இரக்கத்தை அதை எளிதாக எடுத்துக்கொள்கிறவங்க மேலே கர்த்தர் நீடிய பொறுமை. உத்தரவாதத்தை உணராமல், வருகை, ஆண்டவர் இயேசு வரப்போகிறார், அந்த வருகையை பற்றி உணராமல், ஒன்றை நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் வருகை எப்போ வேண்டுமானாலும் நடக்கும். அதே போல் ஒருவேளை நாம் மரித்து அவரை போய் பார்ப்பதும் எப்போ வேணால் நடக்கலாம். இந்த ரெண்டுக்கும் காலம் கிடையாது. அவர் வந்து நம்மை சந்தித்தாலும் சரி, அல்ல நாம் மரித்து அவரை போய் பார்த்தாலும் சரி, இது எப்போ வேணாலும் நடக்கும். இப்போ நாம் ஜெபித்தோமே, 2 வயசு குழந்தைக்கு கேன்சர். யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை எப்போ தாயின் கருவிலேயே பிள்ளைகள் மரிக்கிறது, பிறக்கும் போதே மரிக்கிறது, பிறந்த பிறகு மரிக்குது. அது முதியவர்கள், வயதானவங்க அப்படி இல்லை, யாரும் எப்போது வேண்டுமானாலும் மரிக்கலாம். அப்படின்னா இந்த காலத்தை தீர்மானிக்க முடியாது. ஒன்று அவர் வந்து நம்மை சந்திப்பார், அல்லது நாம் போய் அவரை சந்திப்போம். இந்த ரெண்டு எது வேண்டுமானாலும் எப்போ வேண்டுமானாலும் நடக்கும். அப்படின்னா கர்த்தர் இன்றைக்கு நீடிய பொறுமையாக இருக்கிறார் என்றால் அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான், நமக்கு நன்மை செய்வதற்குத்தான் பொறுத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த ஓமையில் சுட்டி காட்டுகிறார், அவர் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயத்தில் நீடிய பொறுமையாக இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? கர்த்தர் நீடிய பொறுமையாக இருந்தால் நமக்கு நல்லது. ஆனால் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பதற்கு நீடிய பொறுமையாக இருந்தால் அது நமக்கு நன்மை இல்லை. கர்த்தர் நீடிய பொறுமையாக இருந்தால் நமக்கு நன்மை இருக்குது. ஆனால் கர்த்தர் நீடிய பொறுமையாக இருந்து ஜெபத்துக்கு பதில் கொடுப்பது நம்ம எல்லாரும் அடிப்போம். சொல்ல வசனம் எரேமியா 33:3 என்ன? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. 4 நாள் கழித்து கூப்பிட்டா, 4 நாள் கழித்து கர்த்தர் பதில் சொன்னா, யோசிச்சு பாருங்க. அது ஆபத்து காலத்தில் கூப்பிட்டா ஓடி வந்து உதவி செய்வார், நம்ம நம்புகிறோம். கர்த்தர் லேட்டாக வந்தால் மேலே வசனம் போட்டிருக்கு தெரியுங்களா? ஏசாயா 53:6 போட்டிருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்குமே, அதில் இந்த வசனம் போட்டிருப்பாங்க. பெரும்பாலும் நம்ம இந்த நோட்டீஸ் மேலே போடுற வசனங்களை பார்க்குறதே இல்லை. நோட்டீஸ் மேலே போடுறாங்களே, அது தரிசனம். ஒரு நோட்டீஸ் போட்டால் அதுக்கு மேலே போடுற வசனம் தரிசனம், அந்த கூட்டத்தில் நோக்கம். ஆனால் நம்ம அந்த வசனத்தையே பார்க்குறதில்ல. அதுவும் சொல்லப்போனால் பைபிளே பார்க்குறதில்ல, அப்புறம் நோட்டீஸில் வசனத்தையே நம்ம பார்க்க போகிறோம். அங்கே போட்டிருக்குது, அப்படி தழும்புகளால் குணமானிகள் போட்டிருக்கல, அப்புறம் ஏன் நம்ம வியாதிக்காக ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் ஏன் இருக்குது? வசனம் சொல்லுது அப்படி தழும்புகளால் குணம் ஆயிட்டோம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நம்ம வியாதியோடு இருக்கிறோமே. யோசித்து பாருங்கள், இன்றைக்கு பெருகக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று ஹோட்டல்லாம் பெருகிட்டே வருது, அடுத்தது மெடிக்கல் ஷாப்லாம் பெருகிட்டு வருது, மூன்றாவது ஹாஸ்பிட்டல் பெருகிட்டு வருது. இன்றைக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா எது பெருக்கம் என்றால், ஒன்று ஹோட்டல் பெருகுது. எந்த இடத்துல ஒரு சின்ன அடுப்பை வச்சு ஒரு ஒரு குட்டம் வச்சு இட்லி அவிச்சிங்கனாலும் அங்கேயே ஆள் ஒரு சாப்பிடும். அந்த அளவுக்கு எங்கே பார்த்தாலும் வீட்டுக்கு வீடு, வாசலுக்கு வாசல் இன்னைக்கு ஹோட்டல் வந்துச்சுல்ல. யோசிச்சு பாருங்க, அந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டலும் பெருகி கொண்டே போகுதில்ல, அந்த அளவுக்கு மெடிக்கல் ஷாப் பார்த்தீங்கன்னா இது எங்கே பார்த்தாலும் கிடைக்குதில்ல. ஆனால் வசனம் சொல்லுது அப்படி தழும்புகளால் குணமானிகள் போட்டிருக்குது. அப்படி இந்த வசனம் தவறா இல்லை கர்த்தர் தப்பாக சொல்லிட்டாங்களா? அப்படியானால் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக அவசியமானது, நம்முடைய சூழல்களை கர்த்தர் மாற்றுவார். ரூத்தின் புத்தகத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் காரியங்களை மாறுதலாக மாற்றுவார். எஸ்தரின் புத்தகத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் காரியங்களை மாறுதலாக மாற்றுவார். காரியங்களை மாற்றுகிறவர் தான். நம்முடைய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலை மாற்றுகிற தேவன் தான்.
ஆனால் சில நேரத்தில் சூழல்களை மாற்ற மாட்டார். அந்த சூழலிலே நம்மை வைத்து விடுவார். அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்லேயே நாம் இருப்போம். ஆனால் கர்த்தர் வேறு ஒன்றை மாற்றுவார். அதுதான் இந்த லூக்கா 18ஆம் அதிகாரம் 6-7 வசனம். அதுதான் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஏன் கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பதற்கு நீடிய பொறுமை எடுத்துக்கொள்ளுகிறார்? கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுகிறவர், காலங்களை மாற்றுகிறவர், நமது காரியங்களை மாற்றுகிறவர். ஆனால் சில நேரங்களில் கர்த்தர் சூழல்களை மாற்ற மாட்டார், அந்த இடத்துலேயே வச்சுருப்பார். நமக்கு தெரியுமே, லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் 18 வருஷம் எவ்வளவு நிமிர முடியாத ஒரு கோணி இருந்தாங்கள்ல, 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஒரு தாய் இருந்தாங்கள்ல. அப்படியானால் நீண்ட பாடுகள் உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். நமக்கு தெரியும். யோவான் நற்செய்தியில் வாசிக்கிறோம் 6ஆம் அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 38 வருஷம் வியாதி உள்ளவர் தான் படுத்திருக்கான்ல. 38 வருஷம் வியாதி உள்ளவன் படுத்திருக்கிறான். ஆண்டவர் இயேசு அவனுக்கு கேட்கிறார், நீ சுகமாக வேண்டும் என்று வியாதியாகணும். அவங்க படுத்து கிடக்கிறான் 38 வருஷம். இவர் பிறந்து நமக்கு தெரியும் இயேசு எத்தனை வருஷம் இருந்தார் உயிரோட? ஹலோ, 33 வருஷம்தான். அப்படின்னா இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி அவன் வந்து படுத்திருக்கான். ஆண்டவர் இயேசு பிறக்கிறதுக்கு 4 வருஷம் அவன் சீனியர் வேற. அவன் அங்கே படுத்து கிடக்கிறான. அவன்கிட்ட போய் இயேசு கேட்குறார், டு யூ வாண்ட் டு பி ஹீல்டு? அவன் சொல்கிறான், என்னை தூக்கிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லையா? ஐ கேன் நோ ஒன் டு கேரி மீ. என்னை தூக்கிட்டு போக ஆள் இல்லைன்னு சொல்கிறானே. யோசித்து பாருங்க. நாம் எல்லாரும் நம்புகிறோம். 1 நாளாகவும் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், யாபேஸ் அவன் ஜெபித்தானான். வேதம் சொல்லுகிறது, அவன் ஜெபித்த எல்லாவற்றுக்கும் தேவன் பதில் கொடுத்தான் போட்டிருக்கு. அவன் ஜெபித்த எல்லா ஜெபத்துக்கும் பதில் கொடுக்கிறார் கர்த்தர். ஆனால் இன்றைக்கு நம்மளே அநேகர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீண்ட நாள் ஜெபம் பண்ணுறோம், நீண்ட நாள் காரியங்களுக்கு காத்திருக்கிறோம். நீதிமொழிகளை வாசிக்கிறோம், நீண்ட காலம் காத்திருந்தால் இருதயம் இழைச்சி போயிடுவான், இழைச்சி போயிடும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சமா. அப்படி என்றால் கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பதில் ஒரு வித்தியாசமான ஒரு வழியை வைத்திருக்கிறார். அவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? இது 7ஆம் வசனம், லூக்கா 18:7. லூக்கா 18:8 பார்த்தீங்கன்னா சீக்கிரத்தில். என்ன ஆண்டவரே, ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்லையே. ஒன்று நீடிய பொறுமைன்னு போட்டு சொல்கிறீங்க, அடுத்தது சீக்கிரம் சொல்கிறீங்களே. இது என் புத்திக்கு விளங்கலையே. திரும்ப நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு, இது எனக்கும் நமக்கும் அவசியமானது. ஆவிக்குறி உலகம்லாம் எப்படின்னா போல நம்ம சென்னையில் சொல்லுவாங்களே, கையில் காசு வாயில் தோசை, அப்படி வந்துடணும். உடனே இப்படி கேட்டால் அப்படி வந்துடணும், வரும். ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லுகிறார், என் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, அவ்வளோதான், நீ உன் கதை முடிஞ்சு போச்சு. அவன் சொல்லிவிட்டு ஏசாயா புறப்படுகிறார். எசேக்கியா ராஜா சுவர் புறமாக திரும்பி படுக்கிறார். படுத்து கர்த்தரை பார்த்து அழுகிறான். நமக்கு உண்மை உள்ளவனாக இருந்தேனே, எனக்கு ஏன் இவ்வளவு சீக்கிரமான மரணம் என்று அவன் கேட்கிறான். இந்த ஜெபம் பரலோகத்துக்கு போய் ஏசாயா அந்த அரண்மனையின் முற்றத்தை கூட தாண்டலை, பாதி முற்றம் வந்தான் போட்டிருக்குது. பாதி முற்றம் வரும்போது ஜெபம் பரலோகத்துக்கு போய் அங்கிருந்து பாதி ஏசாயாவுக்கு சொல்லுகிறார். அவன் மிகுதியாக அழுகிறான். நீ போய் அவனுக்கு சொல்லு, 15 ஆண்டுகள் அவனுக்கு கூட்டி கொடுக்கிறேன். அப்படின்னா கர்த்தர் சீக்கிரமாகவும் பதில் கொடுக்கிறார், வேகமாகவும் பதில் கொடுக்கிறார். ஆனால் ஏன் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அநேக நேரத்தில் ரொம்ப காலம் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோமே, ஏன் தகப்பு நீங்கள் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கீங்களே, நீடிய பொறுமை உள்ள நன்மைகளை செய்கிறீங்க, அது எங்களுக்கு தேவை. ஆனால் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பதற்கு நீடிய பொறுமை என்றால் அது வரைக்கும் நாங்கள் இருக்கணுமே, அது வரைக்கும் நாங்கள் நிலச்சி நிற்கணுமே, அது வரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் உறுதியாக நாட்டப்பட்டு நிற்கணுமே, அதுக்கு கிருபை வேண்டுமே. காரணத்தை சுட்டி காட்டுகிறேன். கர்த்தர் ஏன் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் என்று 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வசனங்களை கொஞ்சம் கவனமாக வாசிங்க. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுலுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது?
ஒரு முள். ஒரு முள். இவர் எப்படிப்பட்டவர் சொன்னால், அவருடைய கர்ச்சீஃபை போட்டாலே பேய் ஓடும். அவர் இடுப்பில் கட்டுற கச்சை அந்த உருமாலை கழுத்தினாலே என்ன பண்ணால் ஆவிகள் ஓடும், வியாதிகள் குணமாகும். அப்படிப்பட்டவர். இன்னும் சொல்ல போனால் அவர் 3ஆம் வானம் வரைக்கும் போய் மனிதர்களால் பேசப்படாதவைகள்லாம் கேட்டவர். அப்படிப்பட்ட பரிசுத்தவான் சொல்லுகிறார், வாசிக்கையா, என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை குத்தும் சாத்தானுடைய முள்ளாக இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். கர்த்தர் 3 தடவை ஜெபம் பண்றார். 3ஆம் வானம் வரைக்கும் போயிட்டு வந்தவர் 3 முறை ஜெபிக்கிறதுக்கு அவர் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முள் என்னன்னு கேட்டால் அதுக்கு ஒரு தனியாக ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணணும். இப்போ நமக்கு நேரம் இல்லை. அவர் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அவரை குத்துகின்ற சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது என்று சொல்லுகிறது. அவர் இது நீங்கி போகும்படி 3 முறை ஜெபிக்கிறார். வாசிக்கிறபி. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். கர்த்தர் ஏன் நீடிய பொறுமையா இருக்க தெரியுங்களா? ஜெபத்துக்கு பதில் ஏன் நிறுத்தி வச்சிருக்கா தெரியுங்களா? கர்த்தர் நம்முடைய உள்ளத்தை மாற்ற விரும்புகிறார். நம்முடைய சூழல்களை மாற்றுவதில்லை. நான் முதல்ல சொன்னேன், கர்த்தர் நம்முடைய சூழல்களை மாற்றுவதில்லை. சில நேரங்களில் மாறாக எதை மாற்றாருன்னா நம்முடைய மனதை மாற்றார். அப்படியே அந்த சூழலிலும் மனரம்மியமாக இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு அனுபவம். ஜெபத்துக்கு நீண்ட காலம் பதில் இல்லை. அநேக நேரம் ஜெபிக்கிறேன், கர்த்தர் நீடிய பொறுமையோடு இருக்கிறார். ஆண்டவரே உங்களுக்கு கண் இல்லையா, காது இல்லையா, மூளை இல்லையா, இப்படிலாம் திட்டிட்டு உட்கார்ந்துருக்கிறோமே. எனக்கு ஒரு அக்கா இருக்கிறாங்க, கோடம்பாக்கத்தில் இருக்காங்க. அந்த அக்கா காத்தலிக். அவங்க ரொம்ப தீவிரமான அந்தோனியார் பக்தர். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அந்தோனியார் படம் இருக்கும், அதுக்கு மறக்காமல் டெய்லி மாலை, திருமணம் ஆகாதவங்க, அவங்க டெய்லி மாலை வாங்கி போடுவாங்க. அதுக்கு முன்னாடி கேண்டில் ஏற்றுவாங்க, அப்புறம் வத்தியெல்லாம் கொளுத்தி வைப்பாங்க. பெரிய ஆராதனை இருக்குது. ஆனால் இவங்க ஜெபித்ததுக்கு பதில் கொடுக்கலன்னு சொன்னால் அந்த படத்தை அப்படியே திருப்பி போட்டுருவாங்க. அவ்வளோதான். அப்படியே அந்தோனியார் சிவரை பார்த்துட்டு இருப்பார் ரொம்ப நாள். அப்புறமா என்ன, அவருக்கு மாலையும் கிடையாது, மொழிவர்த்தியும் கிடையாது, அவருக்கு இது ஒன்றும் கிடையாது. அந்த கோபம் அந்தோனியார் மேலே. அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் படம் இவங்களே பரிதாபப்பட்டு, சரி பாவம் அந்தோனியார் எவ்வளோ நாளையா சிவரை பார்த்து கிடப்பார், கொஞ்சம் திருப்பி ஒன்று அந்த படத்தை திருப்பி மறுபடியும் மாலை, மறுபடியும் கேண்டில், மறுபடியும் ஜபத்துக்கு பதிலோன்னா திருப்பி அந்தோனியார் சிவர் பக்கம். இது அவர்கள் கேத்தலிக்கில் இருக்காங்க, அவர்களுடைய ஆராதனை வழி அப்படி. ஆனால் ஆவிக்குரியவர்கள்னு சொல்கிறவங்க கூட எனக்கு அப்பப்போ கர்த்தரை திருப்பி போட்டுறோம்ல. இவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டாரியா, கர்த்தருக்கு கண் இல்லை, கர்த்தருக்கு காது இல்லை. கவனித்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் சூழலை மாற்றுகிறவர், காரியங்களை காரணமாக மாற்றுகிறவர் தான். ஆனால் அதே நேரத்தில் கர்த்தர் நமது உள்ளத்தை மாற்ற விரும்புகிறார். நமது உள்ளம். பரிசுத்த பவுலை பாருங்க, இப்போ 10ஆம் வசனம் வாசிக்க தம்பி, 2 கொரிந்தியர் 12:10. அந்தப்படி நான் பலவீனமாய் இருக்கும்போது, கவனிச்சிங்களா, அந்தப்படி நான் பலவீனமாய் இருக்கும்போது பலமுள்ளவனாயும் இருக்கிறேன். ஆங்கிலம் ரொம்ப அழகா இருக்கும். when I am weak then I am strong. அந்தப்படி நான் பலவீனமுள்ளவனாக இருக்கும்போது பலமுள்ளவனாக இருக்கிறேன்னு தமிழ் இருக்குது. அது ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா when I am weak then I am strong. எப்பெல்லாம் நான் பலவீனனாக இருக்கிறேனோ அப்போ நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன். ஏன் தெரியுங்களா, இதயம் மாறி போச்சு. 3 முறை ஜெபித்தார், ஜெபத்துக்கு பதில் வரல. கர்த்தர் சொல்லிவிட்டார், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தை என் பலன் பூரணமாய் விளங்கும். உடனே பரிசுத்த பவுலுக்கு ஒரு பெரிய மனமாற்றம் உண்டாகிறது. கர்த்தர் அவருடைய இருதயத்தை மாற்றி விட்டார். இப்படி சொல்கிறார், அந்தப்படி நான் இப்போது பலவீனமாக தான் இருக்கிறேன், ஆனால் எப்படி இருக்கிறேன், பலமுள்ளவனாக இருக்கிறேன். அப்படின்னா அந்த மாற்றம் வருவதற்குத்தான் கர்த்தர் நீடிய பொறுமையுள்ளவராய் ஜெபத்துக்கு பதில் கொடுக்காமல் காத்திருக்கிறார். நம்முடைய மனங்கள் திருப்பப்பட வேண்டும். அப்படி கேட்டவுடனே பதில் கிடைக்கும். அது ஆரம்பத்தில் பிறந்த குழந்தையாக இருக்கும்போது அது அழுதவுடனே பால் கொடுப்பாங்க. ஆனால் குழந்தை வளர்ந்த பிறகு உடனே பால் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க.
தேவன் நான் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டேன், கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்கிறவங்களுக்கு முதல்ல பார்த்தோன்னா நினச்ச உடனே பதில் கிடைக்கும். ஜெபம் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க, நினச்ச உடனே பதில் கிடைக்கும். அவங்க நினைக்க முன்னாடி கர்த்தர் கொடுப்பார். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர 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 அவங்க கேட்டாலும் கிடைக்காது. நல்ல உதாரணம், எகிப்திலிருந்து அவங்க புறப்பட்டு வராங்களே, வரும்போது சிவந்த சமுத்திரம் முன்னாடி நிற்கிறாங்க. கர்த்தர் சொன்னார் மோசையை நோக்கி, நீ என்னுடைய கோலை சமுத்திரம் நோக்கி நீட்டு, சமுத்திரம் பிளக்கும், நீங்கள் நடந்து போங்க. இது ஆரம்ப அனுபவம். அதாவது பிளந்து நடந்தார்கள். ஆனால் யோர்தானுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. 40 வருஷம் வந்தாச்சு. இப்போ நிற்கும்போது நடந்தால் தான் பிளக்கும். முதல்ல பிளந்து நடந்தார்கள், இப்போது நடந்து பிளந்தார்கள். ஆவிக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் வரலையா? வளர்ச்சி வேண்டாமா? இன்னும் குழந்த மாதிரி ஃபீடிங் பாட்டில் வச்சுட்டு அவங்க ஆண்டவரே கொடுங்கன்னா, அட்டைக்கு தான் 2 கை இருக்குது, தாத்தா அவ்வளோதான். அட்டைக்கு 2 கையா? இப்போவும் கொடு 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 கொடுக்காவிட்டால், அன்றைக்கு 3 பேர்த்துக்கு உள்ளே போட்டாங்களே, அப்போ அவன் சொன்னானே, நாங்கள் ஆராதிக்கிறவன் விடுவிக்க வல்லவர், விடுவிக்காமல் போனாலும். அவங்களுக்கு அந்த வைராக்கியம் இருந்ததில்ல. அவங்களுக்கு தெரியாது 4வது ஒரு உள்ள வருவார், அவங்களுக்கு தெரியாத. அப்படின்னா இந்த மனம் மாற வேண்டும். ஜெபத்தில் மிக மேன்மையான ஒரு இடம் அது. ஜெபத்தின் ஒரு உயர்ந்த நிலை. கேட்டவுடனே கிடைப்பது அது ஒரு விதம். ஆனால் இங்கே மனம் மாற்றப்படுகிறதே, இந்த மனம் மாற்றப்படுவது மிகுந்த அவசியம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இப்படி சொன்னாலே கவலை வந்துடும். ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னாலே கவலை வந்துடும். சும்மா ரோட்டில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, எதிர இன்னொரு விசுவாசி வராங்க, அவங்க பார்த்துட்டு, பிரதர் ஒன்றுக்கு கவலைப்படாதீங்கன்னு சொல்லி பாருங்களேன். ஏன் பிரதர் இப்படி சொன்னீங்க? இல்லை சும்மா சொன்னேன். இல்லையே, என்னவோ ஒன்று இருக்குது, அதானே நீங்கள் சொல்கிறீங்க. சும்மா போகிற ஒன்று சொன்னாலே கவலை வந்துடும். ஆவியான சொல்ல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், அது தமிழில். ஆங்கிலத்தில் டோன்ட் பி ஆன்ஷியஸ் அபவுட் எனிதிங். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இல்லை, ஒன்றையும் எதிர்பாராதே. டோன்ட் பி ஆன்ஷியஸ் அபவுட் எனிதிங். தமிழில் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஆனால் ஆங்கிலத்தில் கவலைப்படாமல் இல்லை, ஒன்றையும் எதிர்பாராமல். வாசிக்கையா. எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அர்த்தம் என்ன? Let your father know what's your need. உங்கள் அப்பாவுக்கு தெரியட்டும், உனக்கு என்ன தேவைன்னு தெரியட்டும். ஜஸ்ட் இன்ஃபார்ம் ஹிம். அவருக்கு சொல்லுங்க, அவ்வளவுதான். ஒன்றையும் எதிர்பார்க்காத. ஆனால் என்ன பண்ணு, எல்லாவற்றையும் என்ன பண்ணு, லெட் யுவர் ஃபாதர் நோ. உங்கள் அப்பாவுக்கு தெரியட்டும், அப்பா எனக்கு இது வேணும், எனக்கு இது தேவை, அப்படி சொல்லுங்கள். அடுத்த வருஷம் வாசிங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அப்பொழுது உடனே கேட்டதெல்லாம் கொடுத்துருவாருன்னு சொல்லலை. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கவனிச்சிங்களா? கேட்டதுக்கு பதில் வரல, ஆனால் ஒரு தேவ சமாதானம் above all our understanding, நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்கு மேலே நமக்கு ஒரு தெய்வீக சமாதானம் உள்ள வந்துட்டு. ஒன்று கேட்டோம், அப்பாட்ட சொல்லிட்டோம், அது வரல. ஆனால் கர்த்தர் என்ன செய்வார் தெரியுங்களா? அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம், பீஸ் above all our understanding. நமக்கு புரியாது எப்படி வந்தது, கேட்டோம் கிடைக்கல, ஆனால் எல்லாவற்றுக்கு மேலே ஒரு பெரிய சமாதானம் உள்ள வருது பாருங்களேன். அதாவது நாம் கேட்டது கிடைக்காமலே ஒரு சமாதானம் வந்துவிடும். அதுக்கு தான் சேஞ்ச் ஆஃப் ஹார்ட். அதுக்கு தான் கர்த்தர் ஏன் அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பதென்றால், கர்த்தர் நம்முடைய உள்ளத்தை திருப்ப விரும்புகிறார். கேட்டதெல்லாம் கொடுத்தா சந்தோஷமாக இருப்போம், கேட்டது கொடுக்காவிட்டால் என்ன உண்டாக தெரியுங்களா? எல்லா புத்திக்கு மேலான ஒரு தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தையும் சிந்தையும் கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கேட்டது கிடைக்காமலே தேவன் கொடுக்கிற அந்த தெய்வீக சமாதானம் உள்ளே வரும்போது நமக்கு என்ன ஆகிடும் தெரியுங்களா? அது இல்லை, அந்த கவலையெல்லாம் போயிடும். நம்ம கேட்ட கிடைக்கலைங்கிற எண்ணம் இல்லாமலே போயிடும். என்ன வந்துடும்? ஒரு பெரிய சமாதானம் நம்மை காத்துக்கொள்ளுதில்லை. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனம் பார்த்தீங்கன்னா பரிசுத்த பவுலுடைய நிலைமையை அவர் சுட்டி காட்டுகிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11-12. என் குறைச்சலினால்
என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் ஏன் நீடிய பொறுமை தெரியுங்களா? எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு இந்த சேஞ்ச் ஆஃப் ஹார்ட், இதயம் திருப்பப்பட வேண்டும், மாற்றப்பட வேண்டும். அடுத்த வேறு சொல்லுகிறது, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரிதான், நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். கவனிச்சிங்களா? ரெண்டு தெரியும். தாழ்ந்திருக்கவும் தெரியுது, வாழ்ந்திருக்கவும் தெரிகிறது. எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அதாவது இது கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. போதிக்கப்பட்டேன் தமிழில், ஆனால் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. என்ன கற்றுக்கொள்ளணும்? எந்த நிலையில் இருந்தாலும், பசியாக இருந்தாலும், பரிபூர்ணமாக இருந்தாலும், தேவைகளோடு இருந்தாலும், தேவைகள் இல்லாத நிலையில் இருந்தாலும் சரிதான், எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க போதிக்கப்பட வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். இதுக்கு தான் கர்த்தர் காலதாமதம் செய்கிறார். அப்படின்னா கர்த்தர் சீக்கிரமாக கொடுக்கவே மாட்டாரா அப்படின்னு உங்களுக்கு தோணும். கர்த்தர் சீக்கிரத்தை கொடுக்கிறவர் தான். நீடிய பொறுமையாப்புக்கு நோக்கம் என்ன? நம்முடைய மனங்களை திருப்ப வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிக அவசியமானது இந்த மனம் திருப்பப்பட வேண்டும். சொல்லப்போனால் மனம் நிர்ணயம் பண்ணப்பட வேண்டும். பழைய பாட்டை பார்த்தீங்கன்னா எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், எஸ்ரா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்ராவை பற்றி வாசிக்கிறோம். அவன் தன் மனதை பக்குவப்படுத்தி இருந்தான் போட்டு. மனதை பக்குவப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் உண்டு. ஒரு குழந்தை மாதிரி இல்லை. எபிரேயர் 5:12 வாசிக்கிறோம், காலத்தை பார்த்தால் போதகனாக இருக்க வேண்டியவங்க. கர்த்தரை ஏற்றுக்கொண்டு எத்தனை வருஷம் ஆச்சு, எத்தனை தலைமுறையாக கிறிஸ்தவத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் குழந்தை போலவா? அவர் சொல்லுகிறார், நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர் ராணின்னு சொல்கிறாங்க. பால் குடிக்கிற கிறிஸ்தவம் வேண்டாம், வேண்டும். 1 பேதுரு 2:3 வசனம் பார்த்து 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருக்கணும். அது ஆரம்ப அனுபவம். அதுக்காக காலம் முழுவதும் பால் குடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க யாரும். வசனத்து பேர் சொல்லுகிறது, பால் குடிக்கிறவன் நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனும். எபிரேயர் 5:12-13 பார்த்தீங்கன்னா, பால் குடிக்கிறவன் நீதி வந்து பழக்கம் இல்லாதவன். என்ன வேண்டும்? நீதியின் வசனத்தில் பழக்கம் வர வேண்டும். அந்த பழக்கம் வர வேண்டுமானால் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஜெபத்துக்கு உடனே பதில் கொடுக்கிறவர். ஆனால் அதே நேரத்தில் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பதற்கு நீடிய பொறுமையாகவும் இருக்கிறார். ரெண்டுக்கு நடுவில் ஒரு சமநிலை வேண்டும், ஒரு இக்விலிபிரியம், ஒரு சமநிலை வேண்டும். அந்த சமநிலை இன்றைக்கி கிறிஸ்தவ உலகத்தில் மிக குறைவு. நான் ரொம்ப நாளாக கேட்குறேன், எனக்கு ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல, அதனால் கர்த்தர் வந்து ஜெபத்தை மறந்து விட்டார். நான் இங்கே போகிறேன், அங்கே போகிறேன். தமிழில் சொல்லுவாங்க விளக்கமாக, நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி சொல்கிறாங்க, எதுக்கு பார்க்கணுமா? நோய்க்கு பார்க்கணுமா, அது நியாயம். பேய்க்கு ஏண்டா பார்க்கணும்? பேய்க்கு ஏமா பார்க்கணும்? நோய்க்கு பார்க்குறான். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், பிணியாளிக்கு வைத்தியம் தேவைன்னு சொல்லிட்டார். ஆகவே நோய்க்கு பார்க்குறோம், பேய்க்கு பார்க்கணும். உங்களுக்கு யார் சொன்னது? இன்றைக்கு விசுவாசிகளும் நீண்ட காலம் ஒரு பிரச்சனை திரும்பி திரும்பி வருதுன்னா அதை சகிக்க முடியாது. என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இங்கே ஒருத்தர் குறி சொல்கிறாரு, அங்கே ஒருத்தர் ஏவல் விடுறாரு, இங்கே ஒருத்தர் சேவல் விடுறாருன்னு ஓடி போயிடுறாங்க. அப்படியே ஒருவேளை ஆள் கிடைக்கலன்னா இந்த ஊழியம்ன்ற பேரில் நிறைய பேர் இன்றைக்கி ஏவல் சேவல் விடுற ஆள்லாம் இருக்காங்க. தீர்க்க தரிசனங்க பேரில் இன்றைக்கி குறி சொல்கிற ஆசாமி நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆண்டவர் இயேசு இருந்த காலத்திலே கள்ள தீர்க்கதரிசி இருந்தான்னு ஆண்டவர் இயேசுவே சொல்லியிருக்கிறார். அப்படின்னா எல்லா காலங்களிலும் கள்ள தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க, கள்ள அப்போஸ்தலர் இருப்பாங்க, கள்ள சகோதரன் இருப்பாங்க. ஆகவே இன்றைக்கி ஜெபத்துக்கு பதில் வர கொஞ்சம் காலதாமதம் ஆகிட்டா என்ன செய்வோம்? கர்த்தருக்கு பதில் கொடுக்கல, ஆனால் இங்கே போயிடலாமா? உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல் கர்த்தர் தீர்க்கதரிசி கொண்டு அவன்கிட்ட பேசலை. கனவுகளினால் அவனுக்கு கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்கல. அவன் குறி சொல்கிற ஆவியை நோக்கி ஓடி போயிட்டான் பாருங்களேன். கர்த்தர் ஏன் அவனை தள்ளினார் தெரியுங்களா? சொல்லப்போனால் அந்த சவுலோட மரணத்தை 3 விதமாக வேறுன்னு சொல்லும். ஒன்று, அவன் தற்கொலை செய்தான். இன்னொன்று,
அவன் உயிருக்கு போராடும் போது இன்னொரு வாலிபன் அவனை கொண்டான். ஆனால் கர்த்தர் சொல்லுவார், நான் தான் அவனை கொன்னேன். அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவனை தேடும் நிமித்தம் அவனை கொண்டேன் என்று கர்த்தரை சொல்லுவார். அப்படியானால் ஜெபத்துக்கு வரக்கு கால தாமதமாகுது. கர்த்தர் நீடிய பொறுமையாக இருந்தால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, உடனே வேற ஒரு வழியை தேடி விடக்கூடாது. ஒன்றுக்குள்ள நிச்சயமாக சொல்லுகிறேன், நமக்கு ஒன்று கிடைக்கலன்னா உடனே என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? உபவாசம் பண்ணி ஜெபிப்போம். உபவாசம் பண்ணி ஜெபித்தால் கர்த்தர் கொடுப்பார்ல? ஹலோ, கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணால் கர்த்தர் கொடுப்பாரா? கொடுப்பாரா? கொடுப்பார். இந்த ஊழியத்துக்கு இவ்வளோ கொடுத்துட்றேன், அந்த ஊழியக்காரனுக்கு இவ்வளோ கொடுத்துட்றேன், இந்த சபைக்கட்டை இவ்வளோ கொடுத்துட்றேன், அப்படி பொருத்தனை பண்ணினால் கர்த்தர் கொடுப்பாரா? எனக்கு பேசவே மாட்டீங்க, என்னத்தை சொல்கிறது? நாங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். இப்படி நம்ம என்ன பண்ணாலும் சில குறுக்கு வழி வச்சுருக்கோம். ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தால் அதற்கேற்ற பலனை கொடுக்க மாட்டாரா? நாங்கள் பிரியாணியாக கொடுக்குறோமே, கொடுக்காமல் போயிடுவாரா? இந்த திருட்டு ஆசீர்வாதம்லாம் ரொம்ப நாளைக்கு நிற்காது. இந்த குறுக்கு வழியெல்லாம் கொஞ்சம் நிறுத்த வேண்டும். காலதாமதம் செய்தால், போராடி ஜெபித்தால் பம்பில் மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒரு வேத பகுதியை வாத்து பாருங்க. ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 13ஆம் அதிகாரம், புக் ஆஃப் ஓசியா. ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரை உள்ள வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய். கவனித்துக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் என்றால் நமக்கு தெரியும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொள்ளுகிறவன். அவன் பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலன். ஆனால் புதிய ஏற்பாட்டில் சபைதான் இஸ்ரவேல். ஆவிக்குரிய இஸ்ரவேல சபைதான். இஸ்ரவேலை, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. உங்களுக்கு நேரம் இருந்தால் இந்த ஓசியா தீர்க்கதரிசி புத்தகம் மாத்திரம் எண்ணி பாருங்க. இஸ்ரவேல் செய்த 55 பாவங்கள் அதில் இருக்கு. புக் ஆஃப் ஓசியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 55 பாவங்கள். அந்த பாவத்தில் உச்சக்கட்டமாகத்தான் கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு இரக்கம் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாசிங்க ஐயா. எனக்கு ராஜாவையும் அதிபதிகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்றாயே. இந்த கர்த்தர்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு ராஜா கொடு, எனக்கு அதிபதியை கொடு. புறஜாதி மக்களைப் போல, மற்ற இனங்களைப் போல எங்களுக்கும் ராஜா வேணும், எங்களுக்கும் அதிபதி வேண்டும் என்று நீ கேட்டாயே. இப்போ உன்னுடைய எல்லா பட்டணங்களிலும் உன்னை ரட்சிக்கும் ராஜா எங்கே? ராஜா வேணும்னு கேட்டியே, இப்போ ராஜா எங்கே? உன் நியாயாதிபதிகள் எங்கே? உன் ஸ்தானாபதிகள் எங்கே? கேட்குற கேள்வி பாருங்களேன். நான் கோபத்திலே உனக்கு ராஜாவை கொடுத்தேன். நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். அடம் பிடிச்சி ஜெபம் பண்ணி கர்த்தர்ட்ட கேட்டா, உபவாசம் பண்ணேன், பொருத்தனை பண்ணேன், இதை கொடுத்தேன், அதை கேட்டா, கர்த்தர் கோபத்தில் கொடுப்பார், உக்கிரத்தில் எடுத்து விடுவார். தேவையா? இது தேவையா? கோபத்தில் கொடுப்பார். நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு கணவன் மனைவி குழந்தை இல்லாமல் போராடுறாங்க, ஜெபிக்கிறாங்க, நிந்தைகளை அனுபவிக்கிறாங்க, அவமானங்களை பார்க்குறாங்க, அநேக குச்சி சொல்கிறாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னுமா குழந்தை இல்லை? நம்ம ஆளுக்கு திருமணமாகி 6 மாதத்துக்குள்ளே அவள் கன்சீவ் ஆகலைன்னா அவ்வளவுதான், கதையே முடிஞ்சு போயிடும். அவமானப்படுத்துகிறாங்கல்ல, யோசித்து பாருங்க. எல்லாரும் சொல்கிறாங்கங்கிறதுக்காக இவன் போய் போராடி ஜெபம் பண்ணி ஒரு குழந்தைய கொடுத்தாதான் ஆச்சுன்னு அடம் பிடிச்சி குழந்தைய வாங்கிட்டு அந்த குழந்தை கடிதத்தை துன்பப்படுத்தும் போது, குழந்தைய கொடுக்கல, ஒரு அடாப்ட் பண்ணுறோம்ல, ஒரு குழந்தைய சுவீகாரமாக எடுத்துக்கொள்கிறோம்ல, கர்த்தர் கொடுக்காததை ஏன் எடுக்கணும்? இஃப் காட் இஸ் நாட் வில்லிங், கர்த்தர் கொடுக்க சித்தம் இல்லைன்னு சொன்னால், அந்த கர்த்தர் கொடுக்காதத கர்த்தர் கிருபையை கொடுத்து நம்முடைய விடயத்தை மாற்றி அதோட 1000 பிள்ளைகளை நமக்கு கொடுப்பார். நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? இந்த போராடி ஜெபித்தால் நமக்கு பதில் வந்துடும், கொடுப்பார். ஏன்னா தொல்லை பொறுக்க முடியாது, கொடுத்துருவார். அதான் சொல்லுவார், கோபத்தில் கொடுத்தேன், உக்கிரத்தில் எடுத்துக்கொண்டேன்னு சொன்னார்ல. கர்த்தர் கோபத்தை கொடுக்கறத பார்த்துருக்கீங்களா? நான் சொல்கிறேன், சின்ன வயசில் என்னுடைய வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா
குழந்தைங்க இருக்கிற வீடுன்னு சொல்லி எல்லாரும் வாங்கிட்டு வருவாங்க சாப்பிட்றதுக்கு. எனக்கு ஆசை என்னென்னா மொத்தமாக எனக்கே கொடுக்கணும்னு ஆசை. எனக்கு மேலே 5 பேர் இருக்காங்க. என்ன பண்ணுவேன்னா, நான் ஒருத்தனாக இருக்கும்போதே பார்ப்பேன், எங்கள் அம்மாட்ட அப்போவே கேட்பேன். ஏன்னா வாங்கிட்டு வந்த கெஸ்ட் இருக்காங்கல்ல, அந்த கெஸ்ட்டு இருக்கும்போது அவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க, அப்போவே கேட்பேன், அதை கொடுத்துருங்கன்னு கேட்பேன். எங்கள் அம்மாவுக்கு தர்ம சங்கடம், கொடுத்தா இவன் ஒருத்தனே முடிச்சிருவான் தெரியும், மீதி 5 பிள்ளைகளுக்கும் கொடுக்க முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ணுவாங்க, தயங்குவாங்க, வாங்கிட்டு வச்சுருவாங்க. குழந்தை கேட்கறதில்ல, கொடுத்துருங்க. நம்ம கேட்குறதுக்கு காரணமே அப்போ கேட்டால் தான் கிடைக்க முடிச்சான் வாங்கிறது. எங்கள் அம்மா கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, கொடுக்கும்போது ஒரு திருவி கொடுப்பாங்க பாருங்களேன். சரியா, கொடுக்கும்போதே ஒரு ஸ்க்ரூ ஒன்று கிடைக்கும். நமக்கு அது வழி இல்லையே, மற்றதையும் காலி பண்ணுறது. அவங்க போன பிறகு போட்டு சாத்துவாங்க பாருங்கள். தேவையா? கோபத்தில் கொடுப்பார், அப்புறம் உக்கரத்தில் கொடுக்கும்போதே திருவிட்டு கொடுப்பார், அப்புறம் ஆள் போன பிறகு போட்டு சாத்திடுவாங்கள்ல. தேவையா? கர்த்தர் சீக்கிரத்தில் கொடுக்கிறவர். அதே நேரத்தில் சில நேரங்களில் நீடிய பொறுமை உள்ளவராக ஜெபத்துக்கு பதில் கொடுக்க காரணம் என்னன்னு சொன்னால், கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். நம்முடைய சூழல்களை அல்ல, எது மாறணும் தெரியுங்களா, நம்மை மாற்றிவிட்டால் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். எந்த நிலைமையிலும் மனரமியமாக இருக்க கர்த்தருடைய பிள்ளை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராக காத்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் சீக்கிரத்தில் கொடுக்கிறவர். இங்கே அறிந்திருப்பீர்கள், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். எத்தனை முறை சொல்லியிருக்கா தெரியுங்களா? இதோ சீக்கிரமாய் வருகிறேன் சொல்லி ஆகி போச்சு, 2000 வருஷம் தாண்டி போச்சுது. தோ வரார்னு அவர் வந்த மாதிரியே தெரியல. சரியா, ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். கவனித்துக் கொள்ளுங்கள், வெளிப்படுத்தும் விஷயத்தில் 4 முறை கர்த்தர் சொல்லியிருக்கிறார், இதோ வருவேன். 3ஆம் அதிகாரம் வெளிப்பாடு 3:11, 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 9ஆம் வசனம், 12ஆம் வசனம், 22ஆம் வசனம். 4 முறை வேதத்தில் இதோ சீக்கிரமாய் வருகிறேன். வெளிப்பாடு 3:11, வெளிப்பாடு 3:7, வெளிப்பாடு 3:22, 22:12, 22:22 4 முறை கர்த்தர் சொல்லியிருக்கிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அந்த சீக்கிரமாய் வருகிறேன் என்பதற்கு இப்போ நம்ம யோசிக்கிறோம், சீக்கிரமாக வரேன்னு சொன்னார், 2000 வருஷம் ஆகி போச்சு, இன்னும் வரலையே. அப்படின்னா சீக்கிரத்துக்கு அர்த்தம் என்ன? நான் தான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், கர்த்தர் கொடுக்கிறவர், அவருக்கு ஒரு நாள் நமக்கு 1000 வருஷம். அப்படின்னா இப்போ 2000 வருஷம், அவருக்கு 2 நாள் தான் ஆச்சு. சீக்கிரம் என்றால் உடனே அர்த்தம் இல்லை. அதுக்கு பயன்படுத்த ஒரு கிரேக்க வார்த்தை தாக்குன்ற ஒரு கிரேக்க வார்த்தை. தாக்கு என்ற அர்த்தம் என்னென்னா, நாட் சடன்லி, குவிக்லின்னு அர்த்தம். அப்படி உடனே கொடுப்பேன் இல்லை, வரும்போது வேகமாக வந்துடுவேன். கொடுக்கும்போது வேகமாக கொடுப்பேன், உடனே கொடுப்பேன்னு அர்த்தம் இல்லை. அந்த வசனத்துக்கு அர்த்தம் உடனே கொடுப்பேன் என்ற அர்த்தம் அல்ல. 4 முறை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். வெளிப்பாடு 3:11 சொன்னேன். அதுபோல் வெளிப்பட்ட வருஷம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 12ஆம் வசனம், 22ஆம் வசனம் 4 முறை வாசிக்கிறோம், ஏதோ சீக்கிரமாய் வருகிறேன். சொன்னீங்களே இன்னும் வரலையே அப்படின்னா, அந்த சீக்கிரம் என்ற வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சீக்கிரத்துக்கு நிறைய வசனங்கள் வேதத்தில் இருக்குது, நமக்கு நேரம் இல்லை, நான் கடந்து போகிறேன். அதில் ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். சீக்கிரம் என்றால் நாட் சடன்லி, போன உடனே வந்துவான்னு அர்த்தம் இல்லை. ஸோ உதாரணமாக ஒன்றே சொல்லுகிறேன். ஆண்டவர் அப்போஸ்தலர் நபிகள் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு பரத்துக்கு ஏறி போகிறார். போகும்போது அவர் சொல்லுகிறார், நான் போவேன், நீங்கள் தேவன் அனுப்புகிற வாக்குத்தத்தமாகிய பரிசுத்தாவி வர காத்திருங்கள். சொன்னது 40ஆம் நாள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பெந்தெகோஸ்தே நாள் 50ஆம் நாள். 40ஆம் நாள் இயேசு சொல்லிட்டு போயிட்டார். இவங்க அப்போஸ்தலர் 1:13 பார்த்தீங்கன்னா, அவர்கள் எல்லாரும் மேலறையில் காத்திருக்கிறாங்க. 10 நாள் காத்திருக்கிறாங்க. இந்த 10 நாள் என்னாச்சு தெரியுங்களா? இயேசு ஒலிவ மலையில் ஏறி போகும்போது ஏறக்குறைய 500 பேர் இருந்திருக்காங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 500க்கு மேற்பட்டவங்க இருக்கிறாங்க அவர் மேலே போகும்போது. ஆனால் 10 நாளில் பார்த்தீங்கன்னா 400 பேர் காணா போய், 380 பேர் காணா போய் 120 பேர் தான் இருக்கிறாங்க. இயேசு சொன்னது 500 பேருக்கு, ஆனால் 10 நாள் இடைவெளியில் பார்த்தீங்கன்னா 120 ஆச்சு பாருங்களேன். இன்னொரு 10 நாள் இயேசு நாள் லேட்டாக வந்தால் 12 பேர் தான் இருந்திருப்பாங்க. மீதி அந்த சைபர் காணாமல் போயிட்டுருக்கோம்.
தேவன் நீடிய பொறுமையாக இருந்தால் இன்றைக்கு அனைவருக்கு காத்திருக்க விருப்பமில்லை. பொதுவாகவே இன்றைக்கு நமக்கு பொறுமையே இல்லை, பொறுமைக்கு நமக்கும் சம்பந்தமே இல்லை. அது குறிப்பாக இன்றைய வாலிப உலகத்துக்கு பொறுமைக்கும் சம்பந்தமே கிடையாது. எதுவுமே உடனே வந்துடணும், அவ்வளோதான். உடனே கொடு, உடனே எடு, உடனே விடு, எல்லாம் உடனே தான். ஆனால் 10 நாளில் விடுவர் காணாமல் போயிட்டாங்களே. தேவன் ஏன் நீடிய பொறுமையாக இருக்கா தெரியுங்களா? நம்மை ஸ்திரப்படுத்துவதற்காக, நம்மளுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேறக்கு காத்திருப்பதற்காக. நம்மளால் அது முடியலையே. நாம் ஜெபிப்போம். ஜெபிக்க முன்னாடி நான் திரும்ப ஒன்றே சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர், உடனடியாக பதில் கொடுப்பார். ஆனால் அதே நேரத்தில் சில நேரங்களில் கர்த்தர் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். ஏன்னு சொன்னால் கர்த்தர் என்னிலே நம்மிலே ஒரு மாற்றத்தை உண்டாக்க விரும்புகிறார். நம்முடைய சூழலில் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க விரும்புகிறார். ஆகவே கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். சொன்ன மாதிரி நீண்ட நாள் வியாதி இருக்குது, நீண்ட நாள் பிரச்சனை இருக்குது, நீண்ட நாள் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, நீண்ட நாள் கடன் பிரச்சனை, நீண்ட நாள் சொத்து பிரச்சனை, எத்தனையோ பிரச்சனைகள். நம்ம என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் பதில் கொடுக்கலையே. கர்த்தர் பதில் கொடுக்கிறவர், கர்த்தர் பதில் கொடுக்கிறவர் சொன்னேன். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக பதில் கொடுக்கிறவர். ஆனால் ஏன் கர்த்தர் தாமதிக்கிறார்? என்னிலே நம்மிலே ஒரு மாற்றத்தை பரிசுத்த பவுல் சொல்ல தெரியுங்களா? என்னுடைய பாடுகள் உபத்திரவங்கள், அது 2 Corinthians 12:10 பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு 5 விதமான அனுபவங்கள் பரிசுத்த பவுலுக்கு. இந்த 5 விதமான அனுபவங்களிலும் அவர் சொல்லுகிறார், நான் பிரியப்படுகிறேன். அப்படின்னா நீங்கள் ஏன் முதல்ல ஜெபம் பண்ணீங்க? கர்த்தர் விடுதலை கொடுப்பாருன்னு ஜெபம் பண்ணேன். கர்த்தர் சொல்லிட்டாரு, இனி ஜெபம் பண்ணாத, நிறுத்து, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தை என் பலன் பூர்ணமாக விளங்கும். அப்படி சொன்ன உடனே பவுல் ஒரு முடிவுக்கு வந்துட்டார். இனி நான் ஜெபம் பண்ண மாட்டேன், மாறா என்ன பண்ணுவேன்? கர்த்தர் எந்த சூழலில் என்னை வைத்திருக்கிறாரோ அதில் நான் மனரம்மியமாக அப்படி இருப்பதற்கு நான் பிரியப்படுகிறேன் என்று அவர் மாட்டார். பாருங்களேன். ஜெபம் பண்ணலாமா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். நாம் வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமை உள்ள தேவன். அநேக நேரத்தில் நாம் யோசித்து பார்க்காமலே பதிலை கற்றுக் கொடுக்கிறார். நான் கேட்காமலே பதிலை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் அதே நேரத்தில் சில காரியங்கள், சில சூழல்கள் மாறாமலே தொடர்ந்து இருக்கிறது. தொடர்ந்து இருக்கும்போது நம்ம அநேகத்தில் சோர்ந்து போவதற்கு வாய்ப்புகள் அதிகம். பரிசுத்த பவுலை கொண்டு ஆவியானவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், நான் பலவீனம் உள்ளவனாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். நான் எப்பெல்லாம் பலவீனம் என்று உணர்கிறேனோ அப்போதெல்லாம் கர்த்தர் என்னை பலமுள்ளவனாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அந்த அனுபவத்துக்கு தான் கர்த்தர் சில காரியங்களை, சில சூழல்களை நம்ம வாழ்க்கையில் உடனே மாற்றுவதில்லை. கர்த்தர் உடனே பதில் கொடுக்கிறவர். கர்த்தர் வேண்டிக் கொள்ள நினைப்பதற்கு உண்டு. சிம்சோனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். கண்களை இழந்து, விடுதலையை இழந்து அவன் 2 தூண்களுக்கு நடுவே நிற்கிறான். எல்லாவற்றையும் இழந்த நிலையில் நிற்கிறான். அவனுடைய நசரேய அபிஷேகம் அவனை விட்டு போச்சு, அவனுடைய வல்லமை அவன்கிட்ட போயிற்று, அவனுடைய ஊழியம் போயிட்டு எல்லாவற்றையும் இழந்து அந்த 2 தூண்களுக்கு நடுவே ஜெபிக்கிறான். இந்த ஒரு விசை மாத்திரம் அவன் ஜெபித்த அந்த மாத்திரத்திலேயே ஆவியானவர் வந்து அவனை நிரப்புகிறார். அவன் 2 தூண்களை அசைத்து 3000 பேரை ஒரே நேரத்திலே அவர்களை கொல்லுகிறான். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உடனடியாக பதில் கொடுக்கிறவர் தான். ஆனால் கர்த்தர் நீடிய பொறுமையாக இருப்பதற்கும் காரணம் உண்டு. சூழல்களை மாற்றுவதற்கல்ல, நம்முடைய சிந்தையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நம்முடைய சிந்தையை மாற்ற விரும்புகிறார். இங்கே இருக்கிற யாராக இருந்தாலும் சரிதான். நீண்ட காலம் நான் ஜெபிக்கிறேன், நீண்ட காலம் கர்த்தரோடு போராடுகிறேன், நீண்ட காலம் நான் உபவாசம் பண்ணுறேன், நீண்ட காலம் நான் பொருத்தனைகளை செய்கிறேன், ஆனால் எனக்கு பதில் வரவில்லை என்று யோசித்தால் கர்த்தர் விரும்புவது சூழல்கள் மாற்றத்தை அல்ல, நம்முடைய சிந்தையை மாற்ற விரும்புகிறார். நம்முடைய புரிந்து கொள்ளுதலை மாற்ற விரும்புகிறார். நம்முடைய எண்ண ஓட்டத்தை மாற்றிக்கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். இது மாற்றினால் எப்படிப்பட்ட உபத்திரவத்திலும் நாம் பிரியப்பட கற்றுக்கொள்வோம். எப்படிப்பட்ட பாடுகளிலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொள்வோம். நாம் வாழுகின்ற உலகம் இது ஆசீர்வாதிக்கின்ற உலகம் அல்ல, நம்மை உபத்திரவப்படுத்துகின்ற உலகம்.
இந்த உலகத்தின் நடுவிலும் இந்த கோணலும் மாறுபாடுமான உலகத்தின் நடுவே நீங்கள் நானும் ஜீவ வசனமாகிய இந்த வசனத்தை பிடித்து கொண்டு போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தரை நோக்கி பார்ப்போம், நாம் ஜெபிப்போம். ஒரு ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நாம் கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாக ஆண்டவரே, இந்த ஆண்டிலாவது ஆண்டவரே என்னுடைய சிந்தைகளை நீ தெளிவுபடுத்தி ஆண்டவரே இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அப்பா நீர் ஒரு விஷயங்களை நினைத்தரலும் என்று சொல்லி கேட்போம்மா. எல்லோருமாய் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிற ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் அடிக்கப்பட்டீர், நீர் எங்களுக்காய் நொறுக்கப்பட்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையால் எங்களை தாங்கிற தேவன் ஆண்டவரே. இந்த உபவாச நாட்களில் கூட ஆண்டவரே கர்த்தாவே எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்படியாய், உம்மை நோக்கி செபிக்கும்படியாய் ஆண்டவரே, மற்றவர்களுக்கு எங்கள் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் உதவி செய்யும்படியாய் பெரிய ஸ்லாக்கியத்தை நன்றி என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். நமக்காய் அந்த சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்த தேவன், எத்தனை வியாதிகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து ஒருபோதும் கைவிடாமல் உங்களை பாதுகாத்து நடத்துகிற தேவன், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நன்றி என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எனக்கா கதரும் என் இயேசு நல்லவரே, எனக்கா மரித்த என் இயேசு வல்லவரே, கஷ்டங்களில் எந்தன் துணை அவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். கஷ்டங்களில் எந்தன் துணை அவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். எனக்காய் கதரும் என் இயேசு நல்லவரே, எனக்காய் மரித்த என் இயேசு வல்லவரே. வியாதியால் சரீரம் வாடினாலும் வல்லமை தாங்கிடுதே, ஆதியில் பேச்சொல்லி அழைத்தவரே, ஆற்றுவார் அன்பினாலே. வியாதியால் சரீரம் வாடினாலும் வல்லமை தாங்கிடுதே, ஆதியில் பேச்சொல்லி அழைத்தவரே, ஆற்றுவார் அன்பினாலே. பரலோகில் உம்மை அல்லால் யார் எனக்கு, புவியில் விருப்பம் வேறில்லை. எல்லாரும் சொல்லுவோமா? பரலோகில் பரலோகில் உம்மை அல்லால் யார் எனக்கு, புவியில் விருப்பம் வேறில்லை. எனக்காய் கதரும் என் இயேசு நல்லவரே, எனக்காய் மரித்த என் இயேசு வல்லவரே, கஷ்டங்களில் எந்தன் துணை அவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். கஷ்டங்களில் எந்தன் துணை அவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவன், இந்த நாளில் நாம் கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாய் இந்த கடைசி செபவெளியில் ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, எனக்காய் அடிக்கப்பட்டீரே, எனக்காய் நொறுக்கப்பட்டீரே. ஆண்டவரே, எத்தனை வியாதிகள் என் வாழ்க்கையில வந்தாலும் அவை எல்லாவற்றையும் குணப்படுத்தி எனக்கு ஒரு புதிய வாழ்வை தந்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? மரணத்தின் பாதையிலே நான் நடந்தாலும் ஆண்டவரே மாறாத வாக்கு உண்டு என்று சொன்னீர். ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொன்னது போல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன் சொன்னீர் அல்ல. ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே,
இந்த அருமையான நல்ல நாளில் ஆண்டவரே, இந்த உபவாச கூட்டத்திற்கு வந்துள்ள ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பங்களையும், தனிப்பட்ட பிள்ளைகளையும் நீர் பேர் பேராய் ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த உபவாச நாட்களிலே இன்னும் தங்களை புதுப்பித்துக் கொண்டு ஆண்டவரே, இன்னும் உமக்காய் பரிசுத்தமாய் வாழும்படியாய் ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியினால் ஆகும் என்று சொன்ன தேவன், பரிசுத்த ஆவியானவர் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மன விருப்பங்கள், வாஞ்சைகள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி அனுப்பும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பீராக. கணவன் மனைவி பிள்ளைகளுமாய் இணைந்து நாமத்தை இன்னும் மகிமைப்படுத்த நீர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். நல்ல சுகபலம் தாருங்க ஆண்டவரே. நல்ல ஞானத்தை தாங்க ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகள், தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுத்து எப்படி எழுத வேண்டும் என்று சொல்லி எல்லா தேர்வுகளிலும் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற முடியாய் ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. அருமையான வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. வேலை இல்லாத வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை, இருப்பாளருக்கும் வேலை தரும்படியாக செபிக்கிறோம். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே திருமணத்தின் காரியத்தை நீர் ஆண்டவர் ஏற்படுத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. திருமணமாகியும் கற்பத்தின் கனி இல்லை என்று சொன்னால் கற்பத்தின் கனியை கொடுத்து பிள்ளைகளை மகிழ்க்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நான் பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருப்பீர்கள் சொன்னால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் நிறைவாய் உங்களுக்கு தரும்படியாய் பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறார். நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, முதியவர்களுக்கு நல்ல சுகபலம் கொடுத்து பாதுகாத்து வேலடைப்பீராக ஆண்டவரே. வயதான காலத்திலும் ஆண்டவரே புஷ்யம் கணிதம் செழிப்பார்க்கும்படியாய் கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே, வியாதியாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நான் உங்கள் வியாதியை விலக்குவேன் என்று சொன்ன தேவனீர் அல்ல ஆண்டவரே. அப்பா, என்ன வியாதியா இருந்தாலும் ஆண்டவரே இப்பொழுது நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே எனக்கு சாட்சியாய் நிற்கும்படியாய் நீர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. கேன்சர் வியாதியிலே அநேகர் இப்பொழுது பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, அந்த வியாதியிலிருந்து ஆண்டவரே இந்த ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுத்து அநேகர் சுகம் பெற்று எனக்கு சாட்சியாய் நிற்கும்படியாய் ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராக. அதற்காக தான் ஆண்டவரே அந்த கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டெடுத்தீர் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்களை மன்னித்தீர். என்னுடைய தழும்புகளாலே குணமாயில் சொன்னீர் அல்ல ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளை நாங்கள் பார்க்கும்போது எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டெடுத்தார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து செல்லும்படியாய் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இசைக்குரிய வாசத்த பிள்ளைகள், இந்த PA சிஸ்டம் போட்ட அருமையான மகன் ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு உதவி செய்து ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் இன்னும் ஆஸ்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த கூட்டங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டிலும் இந்த உபவாச நாட்களிலே இதே இடத்தில் நடத்தும்படியாய் நீர் எங்களுக்கு பெரிய கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் வாழ்க்கையை மீண்டுமாய் புதுப்பித்துக் கொண்டு உமக்காய் வாழ நீர் கிருபை செய்வீராக. நாளை நம்முடைய செய்தியை கொடுத்த அண்ணனுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் அவர் பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு பரிசுத்த ஆவியானவர் நீர்களை பலப்படுத்தி அநேகாயிரம் மக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியாய் கிருபை செய்வீராக ஆண்டவரே. எங்கள் மத்தியில் வந்து போதர்களுக்காக ஜெபிக்கிறோம், விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். நாளை கலந்து கொண்ட ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களை பாதுகாத்து வெளியிட்டு பராமரித்து நடத்துவீராக. இந்த மண்டபத்தை எங்களுக்கு ஒழுங்கு செய்து கொடுத்த மோசங்களுக்காக ஜெபிக்கிறோம், அப்படியே குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், இங்க வேலை பணிபுரிகிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அநேக ஆயிரம் கூட்டங்களை நடக்கும்படியாய் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கிருபை செய்வீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இந்த வீடியோக்கு நன்றாக ஜெபிக்கிறோம், ஒரு குடும்பத்தின் ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கூட்டத்துக்கு என்ன உதவி செய்தார்களோ ஒரு ஆம்புலன்ஸ் கொடுத்திருப்பாங்கப்பா ஆண்டவரே, இந்த பேனர் கட்டியிருப்பாங்க ஆண்டவரே. அப்பா, எல்லாரையும் ஆண்டவரே அவருடைய குடும்பங்களையும் இந்த ஊழியத்தில் உதவி செய்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அடியேனை எடுத்து நீர் இன்னும் பலத்த கருத்தோடு கூட பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இப்படி நாம மாத்திரம் மகிமைப்பட்டோம் அப்பா ஆண்டவரே. வியாதியா சொல்லி வந்து நின்று கொண்டு அருமையான பிள்ளைகளின் தேவைகளை சந்திப்பீராக. பிசாசின் பிடிந்து விடுதலை தருகிறவர் நீர் ஆண்டவரே. பில்லி சூனிய கட்டிலிருந்து விடுதலை தருகிறவர் நீர் ஆண்டவரே. வியாதியிலிருந்து விடுதலை தருகிறவர் நீர் ஆண்டவரே. இப்பொழுது சுகம் பெற்றவருக்கு எப்பொழுதும் சாட்சியா நிற்க கிருபை செய்வீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இது அருமையான ஊழியத்தோடும் ஊழியத்தை நடத்துகிற பிள்ளைகளோடும் விசேஷமாக கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வந்த அருமை தாசரோடும் அவருடைய குடும்பத்தோடும் ஊழியங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார்.
பாவி நான் என்றாலும் தள்ளிவிடாமல் பாதுகாக்கின்றார், கிருபை தருகின்றார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார்.